அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி இருக்கு கூலி திரைப்படம் உங்களை எவ்வளவு தூரம் ஈர்த்திருக்கு? தலைவரோட ஒரு 74வது 75வது வயதுல இவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு இது வந்து ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். தேட்டர்ல 95ல ஜப்பான்ல அங்க முத்து ஓடினது வந்து சிங்கப்பூர் மலேசியால கபாலி ஓடின அளவுக்கு வேற எவனோட எந்த இதுவாக இருந்தாலும் சவால் விட்டே சொல்லலாம், யாருதுமே கிடையாது. மதிப்புக்குரிய தளபதி விஜய் அவரோட ஒரு சில ரசிகர்கள் பண்ற ஒரு கேவலமான ஒரு விஷயம்னால தான் இது மாதிரி ஒரு நெகட்டிவ், ஒரு ஃபேக் ட்ராக்கர்ஸ், ஒரு ஃபேக் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன கேட்டா போட்டுட்டு இருக்க நேத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ் 70-80 வயசு பாட்டிமாலாம் வெளில வந்துட்டு காரி துப்பிட்டு போறாங்க. ஏன்பா இதுவாப்பா நெகட்டிவ், இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியுன்றாங்க. 50 வருஷமா ஒரு திரைத்துறையில 50 வருஷம் ஆச்சு, அதுல 40 வருஷம் நம்பர் 1, 74வது வயசுல நம்பர் 1 எந்த துறையில எவங்க இருக்கான்? ஒரு ஜெயிலர்ல சிவானா நடிச்ச கேரக்டர்ல அந்த கெத்துக்கு ஒரு அஜித் அபி வந்து ஒரு 2 நிமிஷம் நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இதுல உபேந்திராக்கு பதிலா விஜய் வந்து சார் தலைவா உங்களோட கடைசி 2 படம் நான் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம 1000 கோடிங்க நம்மளோட இண்டஸ்ட்ரி. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நம்ம கூலி ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தீபக் ப்ரோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ரஜினி அவர்களோட பிறந்தநாள் அப்போ அதை முன்னிட்டு மீண்டும் இந்த கூலியில் இணையிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர், சிறப்பு. எப்படி இருக்கு கூலி திரைப்படம் உங்களை எவ்வளவு தூரம் ஈர்த்திருக்கு? நம்ம வந்து பேசிக்காக இந்த கலெக்ஷன்ஸோ இல்லை ஒரு ஃபேக் ட்ராக்கர்ஸ் அந்த ஒரு இதில் ஃபேன் கிடையாது. தலைவர் வந்து நின்னாலே ஃபேன். ஸோ அப்படி இருக்கும்போது தலைவரோட ஒரு 74வது 75வது வயதில் இவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு இது வந்து ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து இது ஒரு புரட்சி தலைவர். ஏன்னா அவர் வந்து நின்னாலே அப்படி ஒரு விசில் பறக்குது அப்படின்னும் போது மார்னிங் அந்த ஃபஸ்ட்டு ஷோ அந்த போகும்போதே நாங்கள் என்ன ட்ரெயினாக தான் இருப்போம். ஏன்னா ஒரு 3 ஹவராக கத்தி கூச்சல் செலிப்ரேஷன் திருவிழா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து உள்ளே போய் அந்த தரிசனம் கிடைக்கும் போது அதோட சந்தோஷம் தனி. ஸோ அதனால் தலைவரை பார்க்குறோம், நேரில் பார்க்குறோம், ஒரு செகண்ட் இல்லை போஸ்டரை பார்க்குறோம், எல்லாமே ஈக்குவல் தான் எங்களுக்கு. தலைவர்னா தலைவர். ஸோ அதை பார்த்துட்டோம், கொண்டாட்டம் ஆரம்பிச்சிது. டே 1லேயே தான் எனக்கு தெரிஞ்ச 4 நாள் முடிஞ்சுது. ஒரு 4-5 வாட்டி பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த வீக்கெண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சாதான் ஒரு நைட் ஷோ வீக் டேஸில் போவோம். செலிப்ரேஷன் தான். தர்பார் அண்ணா சமீபம் அந்த எல்லா படமும் சொல்கிறேன். பேட்டையே எடுத்துங்களேன். பேட்டை ஜெயிலர்லாம் வரும்பொழுது கூட இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒன்றே இல்லை. ஸோ குடும்பங்கள் குழந்தைகள் வந்து போக முடியலன்னு ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு ரஜினி ரசிகராக உங்களுக்கு அந்த வருத்தம் இருந்ததா? இது எப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு வல்கர் ரீசன்ஸ்க்காக வந்ததுன்னா அஃப்கோர்ஸ் அக்செப்டபிள், அது கிடையாது. ஸோ ஒரு வயலன்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன். ஸோ இதோட பல வயலன்ஸான மூவிஸ்க்கெல்லாமே யூஏ வந்திருக்கு, நமக்கே தெரியும். பட் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணனால இது ஏ வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ தியேட்டர்ஸில் ஏ சர்டிஃபிகேட் போட்டாலும் நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறேங்க வராங்க அப்படின்னா இது ஹிஸ்ட்ரியிலே தலைவர் படத்துக்கு மட்டும்தான் நடக்கும். ஏன்னா பேசிக்காக ஏ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஒரு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது தேட்டராக 4 நாள் எல்லாம் அஃப்கோர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடுவாக இருக்கட்டும் இல்லை நார்த்லலாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஏ இதை திருப்பி ஐ திங்க் தே வில் ரீகன்சிடர். அதை தாண்டி ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சு, அது கலெக்ஷன்ஸ் அடிவாங்களா, அதெல்லாம் தாண்டி படம் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, அது குழந்தைங்க பயப்படுற குழந்தைங்க மேபி ரொம்ப சின்ன குழந்தைங்க பயப்படுவாங்களே தவிர பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் த மூவி, அது இருக்க தான் செய்யும். ஓவர்சீஸில் தலைவர் தான் இப்போ நம்பர் 1 எல்லா நாடுகளிலும். இங்கே பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலையும் அவர் தான் அந்த ஒரு ஆளுமை. பக்கத்துலேருந்து எல்லாமே கேரளா ஃபேன்ஸ்லாம் வந்து எப்படி ஓடிட்டு போய் டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு தான். எப்படி அந்த ரிசீவ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மக்கள்? ஓவர்சீஸில் இப்போ நம்பர் 1ன்ற கேள்வியே கரெக்ட் கிடையாது. ஏன்னா என்றைக்குமே அவர் தான். ஆமாம், கண்டுபிடிச்சவரே அவர் தான்றது தான் பாயிண்ட். 95ல் ஜப்பானில் அங்கே முத்து ஓடினது வந்து சிங்கப்பூர் மலேசியால கபாலி ஓடின அளவுக்கு வேறு எவனோட எந்த இதுவாக இருந்தாலும் சவால் விட்டே சொல்லலாம், யாருதுமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு அப்ராட் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துன்னு போனதே அது தலைவர் மட்டும்தான். ஏன்னா ஹீஸ் அ பிராண்ட். தலைவர் ரஜினி இஸ் அ பிராண்ட் பை ஹிம்செல்ஃப். ஸோ அவரை பார்த்து இப்போ பல பேர் பிராண்டுன்ற வார்த்தை எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து 2012 MBA நான் படிக்கும்போது பிஸ்னஸ் ஸ்கூல்லே ரஜினி பிராண்டுன்னு சொல்லி நார்த் இந்தியன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது வந்து IIMல சப்மிட் பண்ணாங்க, IIM பெங்களூரில். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிராண்ட் தான், ரீச் தான் தலைவர். ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் போகிறாரு, அது வந்து இன்றைக்கி நம்பர் 1ன்னா என்றைக்குமே நம்பர் 1. அந்த ரீச் வந்து புது கண்ட்ரீஸை நோக்கி போகுதுன்றதான் நம்ம சொல்லணும். இப்போ யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மேஜராக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அங்கே தான் ரிலீஸ் ஆகும், UK. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா செக்கோஸ்லோவேக்கியாவில் தான் 3 தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு செக்கோஸ்லோவேக்கியான்னு சொல்கிறதே பல பேருக்கு வராது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு 3 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து இது மாபெரும் சாதனை. அண்ட் அந்த குளோபல் எக்ஸ்பான்ஷன், குளோபல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ரீச் கிடைக்குது அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 74-75 இவர் மட்டும்தான். சோலோ ரிலீஸ் இல்லை, அதில் வந்து LCU எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நிறைய விஷயங்கள் இதில் இல்லை அப்படின்னாலுமே கூட சாதிச்சிருக்காருங்க. அந்த மனுஷன் நின்று பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தான் வந்து எதனால அந்த நெகட்டிவ் அப்படின்றது விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், தேட்டரில் வெளியவா இருக்கட்டும், என்ன நடக்குது, எதனால இந்த நெகட்டிவ்?
சரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யாரையும் குறிப்பிட்டு பேர் சொல்லுன்றதுல யார் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எந்த படத்தை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும். மதிப்புக்குரிய தளபதி விஜய் அவரோட ஒரு சில ரசிகர்கள் பண்ணுற ஒரு கேவலமான ஒரு விஷயனால தான் இது மாதிரி ஒரு நெகட்டிவ், ஒரு ஃபேக் ட்ராக்கர்ஸ், ஒரு ஃபேக் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன கேட்டால் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான விடை கிடச்சிடும். 1999 படையப்பா தலைவருக்கு ஏறக்குறைய இப்போ விஜய்க்கு என்ன வயசோ அந்த வயசு 49-50 வயசு தலைவருக்கு. அப்போது அப்பாவா நடித்த மதிப்புக்குரிய சிவாஜி ஐயாவுக்கு 71 வயசு தான். ஸோ 71 வயசில் ஒரு அப்பா கேரக்டர் நடித்து என்றைக்குமே நீங்கள் தான் அப்படின்னு அப்படி வழிகாட்டுற ஒரு ரஜினிகாந்த், ஒரு 50 வயசு ஹீரோ, ஒரு போட்டியாக மதிக்காமல் என்றைக்குமே நீங்கள் தான் சொல்கிற ஒரு பெருந்தன்மை எங்கே? இன்றைக்கி அதே மாதிரி 50 வயசு இருக்கிற இளைய தளபதி விஜய் அவர்கள் அதே இன்ஃபேக்ட் 71 வயசு கிடையாது, 74 வயசு அப்பாவாக ஒரு படத்தில் கூப்பிட்டு நடிக்க வச்சு மரியாதை தர வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய விஜய். ஏன்னா அவரை பார்த்து தான் இவர் வந்திருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை இன்னும் போட்டின்னு நினச்சி இன்னும் பல ரசிகர்கள் நான் அவரை தோக்கடிச்சிட்டேன், அவரை சில வார்த்தைகள் சொல்லி அவர் என்ன இன்னும் இது பண்ணிட்டு இருக்காரு, எங்கள் விஜயை பார்த்து காப்பி பண்ணுறான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது விஜய்க்கு தான் கெட்ட பேர். ஏன்னா அவர் எல்லாருமே ஒரு தலைவரை ரசிச்சாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இப்போ என் வயசுலலாம் இளைய தளபதியும் ரசிக்காம ஆளே கிடையாது. பட் அது பாயிண்ட் ஆஃப் டைம் அது மாற ஒரு ட்ரிஃப்ட் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் அப்படின்ற விஜய் ரசிகர்கள் சத்தியமாக அவங்களுக்கு புரியல. பழைய ரஜினியை பார்த்தது கிடையாது. ஏன்னா பழைய விஜயே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவரே ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்த முதல் ரசிகர், என்னோட சீனியர் விஜய் தலைவர் ரசிகர்ன்ற விஷயத்தில். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத அனாவசியமான ஒரு சின்ன பசங்க கிரியேட் பண்ணுற விஷயங்கள் அண்ட் பெய்டு ட்ராக்கர்ஸ் அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாத ஒரு நெகட்டிவை பரப்பினா அவங்களுக்கு ஒரு ஆதாயம். ரெண்டே விஷயந்தான். இது தனுஷ் அழகாக சொல்லியிருப்பார். ஒன்று, ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறவங்கள பற்றி பேசினா நம்ம இது பண்ணலாம், இல்லை பெரிய ஆளவங்கள பெருசாக வளர்ந்துருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணால் பெரிய ஆளாயிடலாம். அது மாதிரி ரெண்டாவது கேட்டகரியை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வளர்றாங்க. ஓகே, நல்லா இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இல்லை. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்தா தான் ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா நடக்கும். இட் ஹேஸ் டு ஹேப்பன். அதெல்லாம் உடச்சு போட்டுட்டு இருக்காங்க. நேற்றுலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் 70-80 வயசு பாட்டி மேலாம் வெளில காரி துப்பிட்டு போகிறாங்க. ஏன்ப்பா இதுவாப்பா நெகட்டிவ், இதுக்கு மேலே என்னப்பா பண்ண முடியுன்றாங்க. கரெக்ட் தானே? ஒரு 75 வயசு ஆள் இதுக்கு மேலே ஸ்க்ரீனில் என்னங்க எதிர்பார்க்குறோம்? ஒன்று பல்ட்டி வச்சுனே போகணுமா? என்ன பண்ணணும்? இவ்வளோ தான் பண்ண முடியும். வேறு ஊரில் இருந்தால் கொண்டாடுறாங்க. அங்கே உபேந்திரா இருக்காரு, அவ்வளோ பெரிய ஹீஸ் கால்ட் கிறிஸ்டோபர் நோலன் ஆஃப் இந்தியன் சினிமா. அப்பேற்பட்ட டேரக்டர் அவர் கையில் முத்தம் கொடுக்குறாரு, நிஜத்துலையும் கையில் முத்தம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம ராட்சசனா இருக்காரு ரஜினி பின்னாடி. அமீர் கான் சம்பளம் வாங்காமல் நடி பண்ணுறான். இந்தியாவிலே அதிகமாக டங்கல் ஒரு படத்தோட ஹீரோ சர்வ சாதாரணமாக சொடுக்கு போட்டு PVRல எனக்கு எல்லா ஸ்க்ரீனுங்க வேணும்னு கேட்டிருக்காரு ரஜினிக்காக. அப்பேற்பட்ட ஆள் தலைவர் படம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சேலரி இல்லாமல் நடிக்கிறாங்க. யார் நடிப்பாங்க சொல்ல? ஒரு கால் ஷீட் கொடுக்குறேன்னா அப்பேற்பட்ட அமீர் கான் கொடுப்பாரா? வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட ஷாருக் கான் அங்கே ராவனில் தலைவா அப்படின்ட்டு போறாரு. அமிதாப் பச்சன் வேட்டையன் முடிஞ்சு கட்டி பிடிச்சி இப்படி ஒரு ஆள் ஹீரோவா 74 வயசுல ஹீரோவா நம்மளால நினச்சி பார்க்க முடியாதுன்றாரு. அமிதாப் பச்சன் சொல்லிட்டாங்க, ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான் தலைவா அப்படின்னாரு. சச்சின் டெண்டுல்கர் தலைவான்னு போட்டு டிஷர்ட்டை போட்டு வாட்சிங் கூலின்னு ஒரு இந்த டாக் மாதிரி போட்டிருக்காரு. வேற யார் சொல்லணும் இதுக்கு மேலே? எங்கே பார்த்தாலும் நம்ம இந்த இடத்துல 50 வருஷம் ஆஃப் தலைவர் முடிஞ்சிருக்கு. மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அழகாக ஒரு மெசேஜ் லெட்டர் கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. சீமான் போய் பார்த்துருக்காரு, பிரேமலதா, விஜயகாந்த் இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் எல்லா ஒரு கட்சி ரீதியாக இருக்கட்டும், ஒரு மோடி அவர்களே இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு பிரைம் மினிஸ்டர். அதாவது ஒருத்தருக்கு ஒரு கொள்கை பிடிக்கும் பிடிக்கலன்றது வேற. பட் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு ஆளுமை அங்கே நிற்குது. 50 வருஷமா ஒரு திரைத்துறையில் 50 வருஷம் ஆச்சு. அதில் 40 வருஷம் நம்பர் 1. 74வது வயசுல நம்பர் 1 எந்த துறையில எவங்க இருக்கான்? நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, ஒரு பைலட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இன்ஜினியர் எடுத்துக்கோங்க, ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. 74 வயசுல நம்பர் 1 அந்த துறையில யாருமே கிடையாது. ஓகே, இதுக்கு விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லல, அதோட ரியாக்ஷன் தான் இதெல்லாமா? அந்த ஒரு கோவம் உங்களுக்கு இருக்கா? இல்லைங்க, இது கோவம்ன்றதோட வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் அவரை இளைய தளபதி நான் கத்திருக்கேன். ஒரு பிரியமானவளே, ஆள் தோட்ட பூபதி அந்த பாட்டுக்கு டான்ஸோ, பிரியமானவளே குஷி படம் பார்க்குறதோ தலைவர் கருத்து இவர் தான்ற மாதிரி ஒரு ஏங்கின காலங்கள் தான் நாங்கள். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் 75 வரைக்கும் தலைவர் நம்பர் 1 நடிச்சிட்டு இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. தலைவர் உயிர். அதுக்கு அடுத்து விஜய் வராருன்னா அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும். அதை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் பண்ண வேண்டியது, என்னோட ஒரு பெரிய சீனியர் ஃபேன் தளபதி விஜய் பண்ண மறுத்துட்டாரோ இல்லை மறந்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல அரசியலே கிடையாது. இல்லை உள்ள நீங்கள் அரசியல் கொள்கை ரீதியாக எதிரில் நின்ன திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தலைவருக்கு வாழ்த்து சொல்லியாச்சு. வேற யார்? கமல்ஹாசன் திரைத்துறையில் ஒன்றா கூட இருந்த உண்மையான காம்படிட்டர். ஒரு அருமையான ஃபோட்டோ, யாரும் பார்க்காத ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, பக்கத்தில் தலைவரும் கமல் சாரும் நின்று எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு அவ்வளோ அழகான ஒரு வாழ்த்து. இது வரைக்கும் ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்ச வாழ்த்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோ இதுவாக கட்சி அரசியல் ரீதியும் எதிர்கொள்கையில் இருந்தவங்க, அதே போல் சினிமா துறையிலும் எதிரி கிடையாது, ஒரு காம்படிட்டர்னு பேசப்பட்டவங்க, இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது விஜய் அண்ட் அஜித் ரெண்டு பேரும் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் ஆஃப் ரஜினி சார் அண்ட் கமல் சார். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு விழா எடுத்து நடத்திருக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ விஜயகாந்த் சார் இருந்ததுனா பெரிய விழா நடத்திருப்பாங்க. மாட்டேன்னு தலைவர் சொல்லுவார், அவருக்கு பெருந்தன்மை விட்டுருக்க மாட்டார் விஜயகாந்த் சார். ஏன்னா கேப்டன் அவர் எடுத்து நடத்தணுன்றது அவரோட மரியாதைக்கு அவர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல விஜய் அண்ட் அஜித் ஷுட் ஹவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ். இதை கட்சியை தாண்டி ஒரு நடிகன்
ரோல் மாடல் அப்படின்றதுல பண்ணிருக்காங்க. நடிகர் சங்கமே இப்ப இருக்கிற நடிகர் சங்கமே அதை வந்து பண்ணணும் அப்படின்ற அவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம பண்ணலன்னா நார்த்ல இருந்து பண்ணிடுவாங்க, நமக்கு அசிங்கமாயிடும். பிரேமலதா மேமும் அதான் சொன்னாங்க. அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் அவங்க தான் நேரம் கேப்டன் இருந்தாருன்னா பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஆப்வியஸ். இப்ப நான் அந்த தியேட்டர் இன்சிடென்ட்க்கு வரேன். அங்க பார்க்கும்போது அந்த பையன் சொல்றான், நான் தலைவரை தப்பா சொல்லல, ரஜினி அவர்களும் கூட அவன் பயன்படுத்தல, தலைவரை நான் தப்பா சொல்லல, நான் லோகேஷை தான் தப்பா சொல்றேன், எனக்கு லோகேஷ் தான், அவர்கிட்ட தான் கதை இல்லை, அவர்கிட்ட தான் பிரச்சனை அப்படின்றான். அதே மாரி அவர் அந்த வார்த்தை அவ்வளவு தகாத வார்த்தை பேசும் பொழுது ரஜினி ரசிகர் அப்படின்றது வெளியிருந்து பார்க்கும் பொழுது என்னதான் அந்த கோபம் நியாயமானதா இருந்தாலும் வார்த்தைகள் தப்பானது. சரி, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 days வந்து ஒரு கொண்டாட்டம் தான். இது அவங்களோட திருவிழா, இது அவங்களோட நாட்கள். கண்டிப்பா நீங்க தனியா உங்களோட ஃபேஸ்புக் சேனல்ல எழுதுங்க, ட்விட்டர்ல எழுதுங்க, என்ன வேணா எழுதுங்க. இப்போ அந்த பையன் பேசினா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ தேவையில்லாம அதுதான் இப்போ வந்து அந்த ஒரு சர்ச்சைக்கு உண்டாகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை ஒரு படம் பார்க்க வரவங்களுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தாக்கம். அது உனக்கு பர்சனலாக பிடிக்கலையா, லோகேஷ் பிடிக்கல, எவ்வளோ லோகேஷ் படம், நான் 500 படம் எடுத்துட்டு இவர் 300 படத்துக்கு ரிவ்யூ எழுதிட்டாரா அந்த தம்பி? கிடையாது. இல்லை, எடுத்தது 4 படம்னா கார்த்தியை வச்சு என்ன வேணா பண்ணலாம், டேரக்டரோட டச் என்ன வேணா இருக்கும். இப்போ தலைவரை வச்சு ஒரு டேரக்டரோட டச்சுன்னு ஃபுல்லா லோகேஷ் மாதிரி எடுத்தோம்னா யார் பாப்பான்னு நினைக்கிறீங்க? யாரா வேணா இருக்கட்டுங்க, படம் நல்லா இருக்கோ இல்லையோ, சூப்பரோ இல்லையோ, தலைவர் நாங்கள் வந்தால் 4 பஞ்ச் டயலாக், 5 சண்டை, ஒரு 2 பாட்டு, 2 ஸ்டைலு, அது இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதை எடுத்து லோகேஷ்னா நாங்கள் 5, 6வது படங்க, அவ்வளோ பெரிய ஜாம்பவான் கூட எடுக்கிறாருன்றது அவ்வளோ பெரிய விஷயம், நம்ம பாராட்டணும். அந்த இடத்துல நீங்கள் கமல் சாரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஹீ இஸ் அ மேசிவ் பியூட்டிஃபுல் ஆக்டர். நீங்கள் அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி நடிக்க வைக்கலாம், அழ வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்தது நம்ம விஜய் சாரை வச்சு அவர் 2 படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இட்ஸ் லைக் அவரோட ஸ்டைலையும் இவரோட இது மிக்ஸ் பண்ணி யங்ஸ்டர்ன்ற ஒரு இதில் நம்ம பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 74 வயசு ஒரு ஆளுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அஸ் அ கமல் ஃபேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கிறதே பெருசு. ஏன்னா இங்கெல்லாம் தேசிங் பெரியசாமி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் 2வது படம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவரை பார்த்து தான் வந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கமல் ஃபேனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் போது என்னோட புலமையை நான் காட்டுவேன்னு பண்ண முடியாது. அன்பேசிகமில் எப்படி சுந்தர் சி வந்து கேமரா பிடிச்சி ஐயா நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு எப்படி விட்டாரோ அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் தலைவர் உள்ள வந்திருக்காருன்னா தலைவரை பார்க்க மட்டும்தான் அந்த மேஜர் 4 டேஸ்க்கான ஆடியன்ஸ். ஒரு 700 கோடி படம் கலெக்ட் ஆகுதுன்னா 400 கோடி அந்த 4 நாள் வந்து 4 நாள் ரசிகர்கள் தான் இருக்க போறாங்க. மேஜர் சங்க் தலைவர் ஃபேன்ஸ்க்கு. இல்ல அப்போ வேற யாரும் வந்து அவங்களோட கருத்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு பாயிண்டா நான் கேட்க முடியும்? கண்டிப்பா கிடையாது. கருத்து சொல்லாமனா அப்படி பார்த்தா நம்ம யூடியூப்ல யாரும் இல்லையா, இல்ல ட்விட்டர்ல போடலையா, இல்ல நான் போடலையா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போடும்போது பிடிக்கலன்னு சொல்றது தாராளமா உரிமை இருக்கு. சரி, பட் எந்த இடம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல அவரு அழகா ஒரு பாயிண்ட் சொன்னார். ப்ரொடியூசர் அவ்வளவு கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, அவ்வளவு டெக்னீஷியன் அதுல வந்து பொழைக்கிறாங்க, அதெல்லாம் நியாயமானதை ஏத்துக்கிறோம். அப்படி சொன்ன வார்த்தைகள் தான் அதுதான். சரி, அவரு அந்த குறிப்பிட்ட நபர் பேசின வார்த்தைகள் அந்த கோபத்தின் வெளிப்பாடு. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த இடத்துல ஒரு ஹைப் பண்ணும்போது ஒரு கோவத்தில் சூடாக நடந்த விஷயம் தான். மேபி ஒரு 10ஆம் நாள் ஏதோ ஒரு இடத்துல தனியாக பார்க்குற இடத்துல அவரோட கருத்து சொல்லி இவர் வந்து என்னப்பா ஏன் பாருனா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு விவாதமும் நடந்திருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் படம் நல்லா எனக்கு பர்சனலாக பிடிக்கல, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் பிடிக்கலன்னா இன்னும் ஜென்யூனா சொல்கிறேன், இதுக்கு மேலே லோகேஷ் கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சஸ்பென்ஸ், த்ரில்லு, கஞ்சா இதே தான் ஒரு மாற்றி எடுத்துருந்தாருன்னா அந்த இடத்துல ரஜினின்ற ஒரு எலிமெண்ட் தேவையில்லை, அவ்வளோதான். அண்ட் ஹி ஹஸ் கிவன் பியூட்டிஃபுல்லி. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாரு, நான் லியோ கூட நாங்கள் தப்பாக பேசலடா, விஜய் படத்தை கூட நாங்க தப்பா பேசல, ஓப்பனா சொல்லலாம். விஜய் படத்தை கூட நாங்க தப்பா பேசல. அந்த இடத்துல தான் இன்னும் கோவம் எல்லாருக்குமே தூண்டுற மாதிரி இருக்கு. நீ கம்பீட் பண்ணணும். லோகேஷ் கனகராஜோட இது நல்லா இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மேபி அங்க லியோன்னு சொல்லும் போது நீ யாராலையோ தூண்டப்பட்டு யாராலையோ தள்ளப்பட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கேன், இதை வந்து ஒரு விவாதமா எடுத்து பேசுறதுக்கு ஒரு 100 பேர் வந்தாலும் ஐ கேன் ட்ரை, ஏதோ என் சைட்ல இருக்க விவாதம் சொல்லலாம். பட் இப்போ நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 100 பேர் 200 பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுவோம், வார்த்தையை வச்சு யாருன்னு மூஞ்சே தெரியாது. XXX ABC 1 2 3 இருக்கும் அவனோட ஐடி. அதுல பாதி பேர் விஜய் முகம் புகைப்படம் இருக்கனால தான் கன்ஃபார்மே பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க நான் ஒரு கமல் ரசிகர் அப்படி பேசுறேன்னா ரஜினி கமல் சண்டைன்னு சொல்லலாம். ஒரு கமல் ரசிகர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கூலிக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல நிறைய பேர் பார்த்துறாங்க. என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டே 3 கமல் ஃபேன்ஸ் தான். 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சுன்னா ஒருத்தனுக்கு வந்து உங்க தலைவர் ஸ்டைல் இன்னும் வேற மாதிரி காட்டலாம், ஃபிளாஷ்பேக் நிறைய வச்சிருக்கலாம்னு சொன்னானே தவிர யாருமே லோகேஷோட டைரக்ஷன் உள்ள போயிட்டு இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, எங்க விக்ரம் மாதிரி இல்லைன்னு யாருமே சொல்ல. ரொம்ப ஜென்யூனா தேர் பேசிக்கலி 30+, 20+ அந்த செக்மெண்ட் தான். ஸோ ஒரு கமல் ஃபேன்ஸ் கிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் 40 வருஷமா இன்னைக்கு அதுவே இல்லை. தே ஆர் ரெஸ்பெக்டிங் ரஜினி சார் ஃபேன். ரஜினி சார் ஆடியோ லான்ச் கமலா அப்படின்றாரு, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னும் போது இன்னைக்கு 1000 கோடி இன்னும் தொடலை அப்படின்னா அது வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜெயிலரில் சிவண்ணா நடித்த கேரக்டரில் அந்த கெத்துக்கு ஒரு அஜித் அப்படி வந்து ஒரு 2 நிமிஷம் நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இதில் உபேந்திராக்கு பதிலாக விஜய் வந்து சார் தலைவா உங்களோட கடைசி 2 படம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நினச்சி பாருங்களேன். அங்கெல்லாம் சீனியர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அமிதாப் பச்சன் சார்னா அங்கே ஷாருக் கான் நடிச்சிருக்காரு, சிரஞ்சீவி பண்ணார்னா கீழே அங்கே பிரபாஸ், அந்த மாதிரி படங்கள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு சீனு தலைவர் இது அப்படி கை அப்படி முத்தம் கொடுத்துட்டு அப்படி தோளில் கை போட்டால் எல்லாத்துலேயுமே முடிஞ்சு போச்சு. நம்ம 1000 என்னங்க 2000 கோடிங்க நம்மளோட இண்டஸ்ட்ரி. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் அப்படியே இட் வில் கீப் க்ரோயிங், ஹெல்த்தியாக இருக்கும். அவங்க ரஜினி ரசிகர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இதனால தான்டா வந்து உங்களை எல்லாம் நாங்கள் இப்படி வச்சிருக்கோம், இன்னொன்று முறை எப்படி ஓட்டு கேட்டு வருவீங்க, அது எங்கே கனெக்ட் பண்ணிக்கிறாரு? அது வேற மாதிரி என்ன ட்ராக் மாறுது இல்லைங்க? இல்லைங்க, இங்கே ட்ராக்ன்றதோட நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு படத்தில் எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுன்னே தெரியாத ஒரு இடத்துல நம்ம
அங்க இதை ஓட் பாலிடிக்ஸ்னு வரும்போது அன்னைக்கு அவரோட பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். இப்போ நானே வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்ச ஆளு. எங்க தலைவர் வராரு அப்படின்னா ஒரு மாற்றத்துக்காக வராங்க. ரொம்ப நாள் இந்த 2 பெரும் கட்சிகள் இருக்கு, தலைவர் வந்தாலும் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ தலைவர் வரலையா, ஜென்யூனா சொல்றேன், என்கிட்ட அவ்வளோ கொள்கைகள் தலைவருக்காக நாங்கள் எடுத்து வச்ச கொள்கைகள் அவ்வளோ இருக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியும் தலைவர் இவ்வளோ பெரிய ஆல்பம் மாதிரி மேனிஃபெஸ்டோ அந்த புக்கே போட்டாச்சு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வர முடியல. பட் அதில் இருக்கிற ஐடியாஸ்லாம் இப்போ நிஜமாவே தளபதி விஜய் அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் பண்றாருன்னா எனக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும். அவர்கிட்ட உட்காந்து ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கிடைச்சதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சென்சிபிளா நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு. இட் வில் பி a hit for ரஜினி ரசிகர் இல்லாம இருந்திருக்கலாம். அப்படி இல்லைங்க, இப்போ கூட நான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு we are ready. பட் இது மாதிரி அந்த சின்ன சின்ன என்ன சொல்ல தற்கொலைகள்ன்றாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறவங்கனால தூண்டி விட்டு வர ஓட்டும் இப்போ தேவையில்லாமல் போயிடுது. இப்போ என்ன தெரியுமா கீழே கமெண்ட் வரும், உன் ஓட்டு எனக்கு வேண்டான்னு என்ன சொல்லுவாங்க. இது ஏன் ஓட்டோ எனக்கு கூட வர ஓட்டோ கிடையாது. ஒரு புத்திசாலியாக இருந்தால் ஒரு ஓட்டும் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்னு புரியணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீ தான் 3000 கோடி அஷ்டப்பா நீ வின்னு பண்ண கை தட்டு போனா அதனால எனக்கு 5 பைசா பிரயோஜனம் உனக்கு கிடையாது. பட் ஒரு ஓட்டு லாஸ் ஆகி ஒரு தொகுதி லாஸ் ஆகி ஒரு கட்சி இதுவாச்சுன்னா அரசியல் அப்படின்னு வேற ஒரு பாதையை வந்து சினிமாக்கு ஈக்குவலா அவங்க பாக்குறாங்கன்றது தான் பாயிண்ட். இல்ல ஒருத்தர் எழுதுறாரு, ரஜினியோட ரசிகரோட ஆதரவு நீங்க சொன்னதுதான் இங்க எங்களுக்கு தேவையில்லை, அரசியலுக்கே தேவையில்லை அப்படின்னு எழுதும் பொழுது இது விஜய் தான் அஃபெக்ட் பண்ணும். அவரே வந்து எக்ஸாக்ட்லி அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாம இருக்காங்கன்றேன். விஜய் அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க அவர் தாங்க இதுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுக்கணும். நான் எப்போ சொல்றேன்னா இது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும். அந்த பழைய இன்சிடென்ட்ஸ் காக்கா கழுகுலாம் வரும்போது அப்பயே அவர் ஒரு ஐக்கிய விடணும். சூப்பர் ஸ்டார் இது பண்ணும்போது இப்போ எப்படி கடைசியாக அந்த இதில் சொன்னார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார்னு பல பேரை சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார்னு அதை ஃபர்ஸ்டே அவர் சொல்லியிருந்தாருன்னா இப்போ சரத்குமார் சொல்லும் போதோ இல்லை வேற யாரோ சொல்லும் போதோ அப்பயே தடுத்துருக்கணும். அந்த ரெஸ்பெக்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் அதை சொல்லியிருந்தாருன்னா தளபதி விஜய் மேலே ரெஸ்பெக்ட் வேற மாதிரி ஏறி இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அதுதானேங்க, யார் நம்ம எதிரிங்களா அசுரர்களா வேண்டான்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்மளை பற்றி சொல்கிறாரா, பாசிட்டிவாக இருக்கீங்களா, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாருமே ஆதரவு தர ரெடி தான். யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஓட்டர்ஸாக இந்த இடத்துல அந்த அளவு மெச்சூரிட்டி எங்களுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அரசியலில் சினிமா கூட கனெக்ட் பண்ணல. இவங்க பண்ணுற இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குத்துது. இது எதுக்கு நீ என்ன பண்றியா பழிக்கு நாங்கள் வேற என்ன பண்ணணும் அப்படிதான் தோணும் யாரா இருந்தாலும், ஒரு இயல்பு அது. இதுவே நீ வந்து இது பண்ணிப்பா அஜித் சார் ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த ரஜினி ரசிகனோ இல்லை கமல் ரசிகனோ யாரும் ஒரு சின்ன இது கூட பேசுறது இல்லை. அவர் அதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணாரா கிடையாது. அவர் உண்டு வேலை உண்டு இருக்காரு. அவர் ஃபேன்ஸே என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுப்பா தலைலாம் கூப்பிடாதுன்றாரு. அழகா அவரோட போட்டோஸ் வருது, ரசிக்க தோணுது, சிரிக்க தோணுது. அதை பார்த்தா யாராவது இது பண்ண அந்த ஷாலினி மேடம் கூட இருக்கிற போட்டோலாம் போட்டாங்க வீடியோ, அவ்வளோ அழகா நம்மளே தெரியாம அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த காலை தொட்டு கும்பிட்றாங்க, நம்மள லைக் பண்றோம் இது பண்றோம். ஸோ அதுக்காக பர்சனலாக நான் வந்து அஜித் ஃபேனா இதுவானா கிடையாது. வி லைக் அந்த ஒரு பேசிக்காக ஒரு ஹியூமனாக நேச்சுரலாக இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் அழகாக இருக்கானே நம்மளாம் வளர்ந்துட்டு வரோம். ஸோ ஆல்மோஸ்ட் 30, 35, 40 இயர்ஸ் போது அவங்களாம் 50, 55, 16 போகும்போது ஒரு மெச்சூரிட்டி எதிர்பார்க்குறோம். அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னும் போது இந்நேரம் தளபதி கண்டிச்சிருக்கணும். ஓகே 100% கூப்பிட்டு இது வந்து ஓட்டுன்றதுக்காக மட்டும் கிடையாது, நிஜமாவே தவறுங்க. ரஜினி சார் எனக்கே தலைவர்ப்பா, நீலாம் 20 வயசுனா நான்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் 1998, 99 நான் படையப்பா படத்தில் ஒரு சீன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டவன் அப்பாஸ் ரோல்லன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அடுத்தது இது வாங்கும்போது நாட்டை தூக்கி கையில் கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கணும். இல்லை அது அந்த வார்த்தைகள் பேசும்பொழுது ரஜினி ரசிகர்கள் பாருங்களேன் நம்மளே எவ்வளவு மெச்சூர்டுன்னு தெரியும். ஏன்னா அவங்க எந்த ஏஜ் பீப்புள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு மெச்சூர்டே இல்லை. ஒரு பொது இடத்துல எப்படி பேசுறாங்க பாருங்களா, அந்த பையன் 1000 தப்பு பண்ணாலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்திட கூடாதுன்னு நிறைய பேர் எழுதுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சரி அதான் சார் அந்த பாயிண்ட் வந்து எங்க பேசியிருக்காங்கன்றது தான் பாயிண்ட். நான் திருப்பி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் 4 நாளுக்கு அப்புறம் தனியா ஒரு இடத்துல ஒரு 1-on-1 பேசினா இது அந்த இடத்துல கேமரா முன்னாடி இது பண்ணது கண்டிப்பாக தப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி வார்த்தைகள் தப்பு. அது கோவத்தோட அந்த ஒரு ஐட்ரேட்டிங் பாயிண்ட்னு தான் சொல்லணும். தேவையெல்லாம் போய் அந்த இடத்துல நோக்கடிக்க வேணாம். தலைவரை கொண்டாட வந்த இடத்துல இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னால் தனியாக இன்டர்வியூ கேட்டு எவ்வளோ பேர் நல்லா இல்லைன்ட்டு போனாங்க. அது விஜய் ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லை காமன் ஆடியன்ஸாக இருக்கலாம். தலைவர் ஃபேன்ஸ் ஒரு சில பேர் ஜென்யூனா இந்த படம் பிடிக்கல, ஜெயிலர் கூட நல்லா இல்லைன்னு சொன்னிருந்தா அது வேற மாதிரி இருந்துடும். நீ ஸ்பெசிஃபிக்காக லியோ கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வர வேணான்றது தான் பாயிண்ட். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாருக்குமே தெரியும் ரஜினி அண்ட் விஜய் அப்படின்ற ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு. ஒரு போட்டியோ இல்லை ஒரு காக்கா கழு கதையை வந்து தலைவர் அவருக்கு சொன்னார், அதை தூக்கி வேற மாதிரி திருச்சி எழுதினாங்க. அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால அது ஒரு பாயிண்டாக காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள அசியூம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த படத்தில் லாஜிக் இல்லை. இந்த ரிவ்யூவர்ஸ் கூட ஒரு பாருங்களேன், பெரிய ரிவ்யூவர்ஸ் கூட ஒரு 2 விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அவங்களோட சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு பேஜ் கூட ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்க்கும் பொழுது இது திட்டமிட்டு பண்ணதா என்ன நடந்துச்சு? இப்போ லாஜிக் அப்படின்னா நம்ம எல்லாமே கிறிஸ்டோபர் நோலன் படம் தான் பார்க்கணும். இங்கேருந்து தலைவர் படம் பார்க்குறேன்னா என் என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறேன். நான் போய் லாஜிக் இவரை பூரா கையை தூக்கி இப்படி அடிக்கிறாரு அவன் பறக்கிறான் அப்படின்னா எனக்கு ரஜினி படம் பிடிக்காது. நான் போயிட்டு அங்கே 3 ஹவர் நான் ரஜினியாக மாறணும். வெளில வரும்போது நான் ரஜினியாக வருவேன். அன்றைக்கி ஈவினிங் போய்ட்டு நான் தட்டெடுத்து சாப்பிடணும், அப்படி எடுத்து இப்படி எடுத்து போட்டு சாப்பிடணும். அதுதான் என்னோட இது. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ். இப்போ கோயிலில் போனால் ஒரு சில பேர் திருவிழா கோயிலை பார்த்தா சந்தோஷம் வரும், ஒரு சில பேர் ஆடியோ டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் வரும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி திருவிழா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அது விஜய் சார் ஃபிலிமாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபிலிமாக இருக்கட்டும், எதில் லாஜிக் இருக்குன்றீங்க, எந்த படத்தில் இருக்குது லூப் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால தான் அது சினிமா. அதுதான் விஷயம்.
ஓகே, ஓவராலாக இந்த படம் 1000 கோடி அப்படின்ற விஷயம் நம்பர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கூட இதில் பெரிய ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்க கூலி 2.0 ஜெயிலர் அதை வந்து முறியடிக்குமா அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எஸ். ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல சூப்பர் கொஸ்டின். இதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி ஹிட்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொல்லிடுறேன். ஏன்னா பல பேர் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி வந்து 8 இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சிருக்காரு, அஜித் வந்து 4 தான் அடிச்சாருனாங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி ஹிட்லாம் அடிக்கல. ரஜினி சார் மட்டும்தான் அந்த சிவாஜி சார் காலத்துக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னா கமல் நடுவில் இந்தியனில் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பேசிக்காக இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி காலிவுட் அப்படின்னா அதில் எந்த படம் ஹையஸ்ட் கிராஸ் வந்திருக்கோ அதுதான் இண்டஸ்ட்ரி ஹிட். அதை தோக்கடிக்கிறதுக்கு இன்னும் 50 வருஷம் கூட ஆகலாம். எந்த நடிகர் எந்த படம் வந்து அதை தோக்கடிக்குதோ அந்த வேல்யூவை தட் பிகம்ஸ் இண்டஸ்ட்ரி ஹிட். அது தெரியாமல் இந்த வருஷத்தில் நாங்கள் தான் இண்டஸ்ட்ரி ஹிட், போன வருஷத்துக்கு இண்டஸ்ட்ரினா வருஷம் இண்டஸ்ட்ரி ஹிட் கிடையாது. இண்டஸ்ட்ரி ஹிட் இஸ் அ காமன் டெர்மினாலஜி தட் இஸ் யூஸ்ட் ஃபார் அ பர்டிகுலர் இது. ஸோ அதனால் இன்னி வரைக்கும் 2.0 800+ crores கிராஸில் இருக்கிறது தான் இண்டஸ்ட்ரி ஹிட். ஸோ இதுவே வந்து 800 தாண்டிச்சுனா மட்டும் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டை தவிர கூலியாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வரப்போகிற ஜெயிலர் 2 இருக்கட்டும், இல்லை விஜய் சாரோட ஜனநாயகனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 800 சொச்சத்தை தோக்கடிச்சா மட்டும்தான் தட் இஸ் கோயிங் டு பி இண்டஸ்ட்ரி ஹிட். பட் இப்போ இருக்கிற இந்த நெகட்டிவ் ட்ராக்கர்ஸ்னால சத்தியமாக நடக்காது, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ஊர் தமிழ் சினிமா மட்டும்தான் அந்த 1000 கோடி பெரிய இண்டஸ்ட்ரி 1000 கோடி தொடாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திரா இதெல்லாம் அவ்வளோ ஒத்துமையாக இருக்குது. பாகுபலிக்கெலாம் வந்து ஒத்துமையாக எல்லாருமே இது பண்ணாங்க. சிரஞ்சீவி ஒரு ட்வீட் போடுறாரு, பவன் கல்யாண் இது பண்ணுறாரு, அவ்வளோ அழகாக எடுத்து ஒத்துமையாக எடுத்துகிட்டு வராங்க. நார்த்தில் தங்கல் வந்ததுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க, ஷாருக் கான் சல்மான்லாம் எல்லாரும் போட்டு ஒன்று சேர்ற இடமே இது மாதிரி இருக்கா. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரி மேலே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். நிஜமாவே இது வந்து எந்த தலைவர் ஃபேனுக்குமே ஒரு தளபதி விஜய் மேலே ஒரு பர்சனல் கோவன்றதோ இதுவோ கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப இஸ் அ சைலண்ட் பர்சன். அவர் கீழே இருக்கிற ஒரு சில ரொம்ப சின்ன பசங்க சில்லறத்தனமாக பண்ணுறதுனால ஒரு கோவம் தேவையில்லாமல் ஹைட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதம் தான். மேபி நெக்ஸ்ட் இயர் டைம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கும் ஈஸியாக. ஸோ அதனால் அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு புரியணும். கண்டிப்பாக தலைவர் மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஆள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக விஜய் ஒரு வாட்டி உங்களை பார்க்க வரலாமான்னா வீட்டில் கூட கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ போடுவார். திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. தலைவர் எல்லாருமே வாழ்த்துறவர் தான். ஸோ அதனால் வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் 2 அண்ட் கூலியோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த UA சர்டிஃபிகேட் மாற்றுறதுக்கு திருப்பி எதாவது ரைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் தேட்டரில் போய் பார்க்கணும். ஸோ வெயிட்டிங் ஈகர்லி. ஸோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பர்சனலாக நம்பிக்கை அதில் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் 600 650 700 கோடின்றதை ஈஸியாக தோடும் இன்னி தேதிக்கு. ஏன்னா இன்றைக்கி 4th day கம்ப்ளீஷனில் ரஃபாக 350 to 400 crores இருக்குது. ஸோ இட் இஸ் ஈஸி நம்பர்ன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இன்னும் நிச்சயம் சந்தி பிரபலம் எடுப்பிறாங்க.